Hello, good morning. 6:45. Okay. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இந்த டிவி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். காலையில் காலையில் டிவி போட்டுருந்தீங்களா? சும்மா ஏதோ வந்துச்சு, ஆன் பண்ணேன், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அதை பார்த்துக்கிறதோட உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்துட்டேன். அப்போ என்னன்னா, இந்த இந்த பிக்சர் டிவி இது சைஸ் பார்த்தேன். அப்புறம் எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. நான் போர்டிங்கில் படிச்சுன்னு இருந்தேன். அப்போது ஏதாவது ஒரு நல்ல நாள் எப்போலாம் வந்தால் எங்களுக்கு ஃபில்ம் ஷோ காட்டுவாங்க. அப்போது எல்லோரையும் கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் ஒரு 100-150 பேர் இருந்தோம். எல்லாம் உக்காந்துட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துன்னு உக்காந்துருப்போம். அப்போ இந்த ப்ரீஸ்ட்டு அவங்கெல்லாம் ஒரு சின்ன டேபிள் வச்சுக்கின்னு அது மேலே ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுக்கின்னு ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது யாருதுன்னா பெரிய மனுஷர்து இல்லை கார்ட்டூன்னு இவங்கள்தான் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி அது இது போட்டு காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, அவங்க சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயராக ஒரு கார்டில் அந்த ஃபோட்டோங்க இருக்கும், ஃபில்மு. இவங்க உட்காந்து அந்த ப்ரொஜெக்டருக்கு லென்ஸுக்கு எதிரில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு ஷீட் போடுவாங்க. போட்டோடனே அவங்களுக்கு ஒரு ஃபிகர் வரும், ஸ்க்ரீனில் விழும். அப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து இவர் ஏதாவது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அந்த ஸ்லைடை எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்லைட் போடுவாங்க. அப்போ போட்டுட்டு அதோடைய கண்டினியூவேஷன் அதை பற்றி சொல்லுவாங்க. திரும்ப அதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு ஸ்லைட் போடுவாங்க. அந்த மாதிரி நான் அந்த காலத்தில் பிக்சர் பார்த்த அனுபவம். அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு ஒரு சின்ன ரோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் பிடிச்சி எல்லாம் உட்காந்துப்போம். ஹேண்டில் பிடிச்சி திருப்பாங்க. ஒரு ரோல் பண்ணோடனே அந்த ஒரு படம் வரும். அப்புறம் இன்னொரு டர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் அது மூவ் ஆகிட்டு இன்னொரு பிக்சர் வரும். அப்புறம் அதை டர்ன் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரமும் அந்த ஃபில்மெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எழுந்து வந்துடுவோம். இந்த சில நாளுக்கு பிறகு மூமெண்ட் மூவ் ஆகிற ஒரு படம் போடுவாங்க. அது ஓடும், ரன் ஆகில இருக்கும். அதில் அனிமல்ஸுகளோ மற்றவங்களோ அது ரன் ஆகில இருக்கும். அனிமல்கள் ஓடுறது விளையாடுறதெல்லாம் சவுண்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் நம்மளாக பார்த்துப்போம். அப்புறம் இவங்க பக்கத்தில் உட்காந்து அதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் எங்கள் காலத்துலனாக்கா சும்மா அந்த வயசை சொல்ல வேண்டியதாக வருது. இப்போ வந்து எனக்கு 82 இயர்ஸ் ஓல்டு. இன்னும் அடுத்த மாதம் வந்து 83 ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் அந்த காலத்துலனாக்கா 82 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை சொல்கிறேன், அந்த சமயத்தில். அதனால தான் என்னுடைய காலம் அப்படின்னு வச்சுமா, அதில் ஒரு குஷி எனக்கு அப்படி சொல்லுகிறேன். அப்படி அந்த ரோல் பண்ணி ஃபில்மு ஓடும். ரோல் பண்ணுறதுக்கு முன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிருக்கும். அப்போ ஃபில்ம் ஓடின்னு இருக்கும், சின்ன சைஸு ஓடின்னு இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்த அனுபவம் இருக்குது. அப்புறம் 16mm ஒரு மூவி போடுவாங்க. அது கூட அந்த மாதிரி சவுண்ட் இல்லை, படம் மட்டும் ஓடின்னு இருக்கும். 16mm மூவி அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. அதுக்கு பிறகு 35mm
இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னே 35 எம்எல்லாம் படம் வரும். அந்த படம் வரும்போது 35 எம்எம் இப்போ இது அந்த மாதிரி ஃபில்ம் வந்துச்சு. ஒரு முறை எம்ஜிஆர் கூட ஏதோ ஒரு படம் எடுத்தார். அது என்ன படம் தெரில. உலகம் சுற்றும் வாலிபன் படமா அல்லது ஏதோ ஒரு படம். அது 35 எம்எம்ல அந்த படம் எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அதை வந்து 70 எம்எம்ல பண்ண முடியுமா? அந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சு, நல்லா இருந்தது. அதை 70 எம்எம்ல பண்ண முடியுமா அந்த படத்தை அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்ணாங்க. அவர் சினிமா லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் கிட்டலாம் அவர் ஒரு கோரிக்கை கொடுத்தாரு. இந்த மாதிரி 70 எம்எம்ல வர்ற மாதிரி அந்த படத்தை எடுக்க முடியுமான்ட்டுலாம் கேட்டாங்க. அப்புறம் அது அவங்களால எடுக்க முடியல. அது ஒரு ஷேப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது அப்படிலாம் ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்புறம் இந்த 70 எம்எம் படம் வந்துச்சு. உட்காந்து பார்த்தா பெருசாக டபுள் சைஸ் 35 எம்எம் பார்த்துருந்தவங்களுக்கு 70 எம்எம் வந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்த்து ரசித்த காலெல்லாம் போச்சு. அந்த 70 எம்எம் ஆகிட்ட பிறகு 105 105 எம்எம் படம்னு கொஞ்சம் வந்துச்சு. அது என்ன 105 எம்எம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அதுக்கு சினி ராமா 70 எம்எம் பிறகு சினி ராமா அப்படின்னு அந்த படம் வந்துச்சு. அதுக்காகவே ஒரு தியேட்டருங்கெல்லாம் கட்டினாங்க. அந்த 105 எம்எம் படம், அதாவது ஒரு 3 படம் காட்டுற அளவுக்கு 35 எம்எம் 70 எம்எம் அப்புறம் 105 எம்எம், அது 3 படம் வர அளவுக்கு கொஞ்ச நாளாக படம் வந்துருந்துச்சு. அதுக்காக சில தியேட்டருங்களெல்லாம் கட்டினாங்க. அதுக்காக சில படங்களெல்லாம் தயார் பண்ணாங்க. இப்போ அதுக்கு பிறகு சர்க்கராமா ராமா சர்க்கராமா அந்த அந்த தியேட்டர் எப்படி இருக்கலாக்கா, சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள், எப்படி செவுறு கட்டுறமே வால், அந்த செவத்தை ரவுண்டாக கட்டினா எப்படி இருக்கும், கட்டிட்டு அந்த செவத்து உள்பாகத்தில் கம்ப்ளீட்டு செவரில் படம் ஓடும். சர்க்கராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பேர். அது வந்து அமெரிக்கன்ஸுக்கு எடுத்தாங்க அந்த படத்தை. அவங்க எடுத்துகிட்டு அது அவங்க நாட்டை பற்றியும் மற்றபடி உலகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களெல்லாம் ஃபில்ம் எடுத்து அதை காட்டுவாங்க. அப்போது ஜனங்களெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் சென்ட்ரலில் நின்றுக்குவாங்க. அவருக்கு பெரிய தியேட்டரில் சென்ட்ரலில் நின்றுக்குன்னு அவங்க சுற்றி பார்க்குவாங்க. அந்த படம் நம்ம நேச்சுரலாக வெளியே போயிட்டு பார்த்தா எப்படி இருக்குது, அப்படி சுற்றி பார்த்தாக்கா அந்த சீனரியெல்லாம் பார்க்குறோமே அந்த மாதிரி படம் ஓடும். எல்லோரும் அவங்க எப்படி பார்க்குவாங்க. அது போகும், ராக்கெட்டு போகும், இது போவோம், அது போவோம், பெரிய வார் நடக்கும். இங்கேருந்து அங்கே அவனை சுடுவான், அங்கேருந்து இவனை சுடுவான். நம்ம அதெல்லாம் இங்கேருந்து பார்க்கலாம், அவனை பார்க்கலாம், மேலே பார்க்கலாம், பெரிய கடலில் இப்படி பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த சுற்றி அந்த தியேட்டரை சுற்றி அந்த படம் ஓடும். அதுதான் நம்ம வெளியிலேருந்து சுற்றி பார்க்குறோம் இல்லையா, அந்த பக்கம்லாம் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு படம் வரும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. இந்த டிவியை பார்த்துருந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னது கொஞ்சம் சில இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்க உங்களுக்கு. ஏன்னா அதை வந்து என்னத்தை சொல்கிறீங்களேனாக்கா பாருங்க, இந்த ஸ்லைட்லேருந்து என்னென்ன வந்துச்சு. இந்த 16 எம்எம் 35 எம்எம் 70 எம்எம் 105 எம்எம் இந்த சர்க்காராமா இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் படம் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தை நம்ம செல்வங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பார்க்கறதுக்கு. சர்க்கராமாவை சர்க்கராமாவை பார்த்தாக்கா அதெல்லாம் சர்க்கராமா அப்படின்னு, சினிராமாவை பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் சினிராமா இல்லை கேட்குவாங்க. அதனால தான் என்னுடைய அனுபவத்தை நான் கண்டதை
உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஓகே. வேறு ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன், ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. அது நான் பார்த்தது என்னோட வச்சுக்கலாம், என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் உங்களால் பார்க்க தான் முடியல, அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் முடியல. நான் சொல்கிறேன் அனுபவசாலி. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பழைய காலத்து மனிதர்கள் என்னத்தா நீங்கள் பழைய காலத்து மனுஷரா அப்படின்னாங்க. ஓகே, வணக்கம்.